ஹலோ கைஸ், இது என்ன வீடியோனா இன்னைக்கு மார்னிங் நம்ம என்ன டிஃபன் செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஃபன் செய்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல்லாக மாவு மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே, வாங்க மாவு வச்சுட்டு தோசை செய்வோம். மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க, தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். நான் 2 தோசைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்குவோம். இதே அதிகம் நினைக்கிறேன். வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கணும். நல்லா கலக்கி எடுத்துக்கிறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கு நான் தேவையான அளவுக்கு மாவை நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வந்துருச்சு, நல்லா தண்ணியாக வந்துருச்சுங்க. இப்போ வந்து தோசையை ஊற்றிடலாம். சட்டி சூடாகட்டும். சூடாயிடுச்சு, இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து மாவு ஊற்றிடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறோம். எனக்கு இந்த தோசைக்கல்லில் சுட தெரியாது. நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் நல்லா வரும். சரி ஓகே, வாங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த தோசைக்கல்லில் கல் வந்து ரொம்ப சூடாச்சுன்னா தோசை வந்துட்டு நல்லாவே சுற்றுறதுக்கு அதாவது இது கேவலமாக வருது. எனக்கு இதில் தோசையே சுட தெரியாது. ஃபஸ்ட்டு தோசை வந்து கேவலமாக தான் சுடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சுடுவேன். கல் ரொம்ப சூடாயிடுச்சு போல், அதனால் கேவலமாக வருது. சரி ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். ரசிக்குதில் பாருங்கள், நெய் ஊற்றலான்னு பார்த்தா நெய் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுங்க. இவ்வளோ கட்டியாக ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் இது பாருங்கள். சரி ஊற்றிக்கணும். அப்படியே நெய் ஊற்றி நல்லா நெய் ஊற்றியாச்சு. நெய் இப்போதே உருகுது. தோசைனா வெந்துருச்சு. தோசை நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பிஞ்சிருச்சுங்க. தோசைனால எனக்கு இந்த இதில் சுடவே தெரியாது. நல்லா நெய் ஸ்மெல்லு பயங்கரமாக வந்துது. நெக்ஸ்ட்டு தோசை சுடுவோம். இந்த தோசை வந்துட்டு எனக்கு கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு சுடும்போது கொஞ்சம் பிஞ்சுக்கிட்டு வரும். இது பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வருது. 3 தோசைக்கு இருக்கும் போல் மாவு. இது கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இந்த தோசைகளில் எனக்கு தோசையே சுட தெரியாங்க. நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் நல்லா சுடுவேன். இதில் ஃபஸ்ட்டு தோசை வந்து பிஞ்சுக்கிட்டு தரும். இந்த தோசை எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க. அப்படியே இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து தட்டி வச்சுட்டா பாருங்கள். இதுதான் எங்கள் கிச்சன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஹோம் டூர் ஒரு நாள் போகிறோம். தோசை நல்லா மொறுன்னு வந்துருச்சு. நெய் மட்டும் இன்னும் கெட்டியாகவே இருக்குது.
மெல்ட் ஆகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, மார்னிங் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. 3 தோசை நெய் தோசை சுட்டு எடுத்தாச்சு. யாருக்கெல்லாம் தோசையில் ஜீனி போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே தோசையில் அப்படியே சீனியை தூவிட்டு, என்னதான் சட்னி சாம்பார் இருந்தாலும் ஜீனி போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அப்படியே தேங்காய் பால் ஊற்றினா அதோட டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே தூவிட்டு தேங்காய் பால் அரைப்போம். ஒரு தேங்காய் இருக்குது, இதை வச்சு இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் பால் எடுப்போம். இதில் வாஷ் பண்ணிடுவோம். சீவுனாதாங்க உடனே தேங்காய் பால் வாங்க. சீவு எடுத்துக்குவோம், தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்குவோம். கட் பண்ணி போடுறதோட இப்படியே சீவு எடுத்துக்கிட்டால் சீக்கிரமே அரைச்சிடலாம். தேங்காய் நல்லா துருவி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு 3 தோசைக்கு போதும் இந்த தேங்காய். சரி, ஓகே, வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜீனி வந்து நம்ம ஆல்ரெடி அதில் தோசையில் போட்டுருக்கோம். அதனால் தேங்காய் மட்டும் அரைச்சி போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து பால் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் அரைச்சா இவ்வளோ பால் எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதுலேயும் பால் வந்து நம்மளுக்கு வரும். ரெண்டாவது டைம் அரைச்சி இவ்வளோ பால் வந்துருச்சு. 3ஆவது டைமாக அரைக்கலாம், வேணாம், இவ்வளோ பால் நமக்கு போதும். நீங்கள் ஒரு வெள்ளை துணி வச்சு கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாலை. ஓகே, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு, நெய் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபனே இதாங்க. நல்லா தோசையில் அப்படியே பால் ஊற்றி, ஜீனி ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம், அதனால் ஜீனி போட தேவையில்லை. ஜீனி வந்துட்டு அப்படியே சேர்ந்துடும். நெய் ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நெய், ஜீனி, தேங்காய் பால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்துட்டு இதுதான். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.